நம்ம லவ் ஆஃப் ஸ்கில்லோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, யாரோ பாஸை கத்தியில் குத்திட்டு போயிருப்பாங்களா, இப்போ தான் கட்டுறாங்க. பாஸ் இது மாதிரி ஹீரோட்ட சொல்லியிருப்பாரா, நம்ம 2 பேர் தனியாக பேசுவோம் இன்றைக்கி நைட்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாஸ் வந்து நின்றுட்டு இருக்கப்போ அங்கே யார் வரான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் பலூன் வாங்குவான்ல ஹீரோ பார்த்துட்டு, அவன் பலூன் ப்ளூ கலரில் இருக்குது, என்னோட்டு ரெட் கலரில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் வாங்கியிருப்பானே, அந்த பையன் தான் கத்தி எடுத்துகிட்டு பாஸ்கிட்ட வந்திருக்கான். அவன் தான் குத்தி இருக்கான். அப்போ தான் ஹீரோயினை கட்டுறாங்க. அவள் வந்து அங்கேருந்து வேகமாக தேடிட்டு வந்துட்டு இருக்கா, ஷிப்புக்குள்ளே தான் தேடிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் ஸ்பீக்கரில் வந்து காற்று வீசுகிற மாதிரி சவுண்டு கேட்கும். என்ன இவ்வளோ காற்று வீசிட்டு, அப்போ பாஸ் வெளில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கா. மற்ற ஹீரோ தான் பேசுகிறான். இது மாதிரி பாஸ் வந்து டெரஸில் இருக்காரு, சீக்கிரம் நீ வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினை கத்துறா, நீ எதுக்கு பேசுகிற, ஏதாச்சும் பாஸை பண்ணியிருந்தான்னு வையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்குள்ளே ஹீரோ வந்து அதை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு நீ ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த குத்துன பையன் அங்கே தான் மேலே நின்றுட்டு இருப்பான். கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் ஹீரோ துரத்திக்கிட்டே ஓடி போய் கன்னை வச்சு சுடுறான். அதுலேருந்து அந்த பையன் மிஸ் ஆகிட்டு கத்தியத்துக்கு கன்னில் வீசிடுறான். கன்று வந்து ஸ்டக் ஆகிடுது, சுட மாட்டுது. அப்போ தான் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏன் இந்த பையன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு வேளை இது ட்ராப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், இது மாதிரி இப்போ யாருமே ஷிப்பை விட்டு இறங்கிறாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினி வேகமாக பாஸ் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி சீக்கிரம் டாக்டரை கூட்டிகிட்டு வா, பாஸுக்கு வந்து செம்மையாக கழுத்தில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாஸ் அப்பயும் சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி இது வந்து ரியாங்கா பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினி பார்த்துட்டு, சரி புரியுது, கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் பாஸ் சொல்கிறாரு, அதனால இது ஓன் தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினி இப்படி சோகமாக பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஹெலிகாப்டர் வந்துடுது. அப்போ வந்து பாஸோட ஒய்ஃப் அப்புறம் அசிஸ்டண்ட்டும் போகிறாங்க. அசிஸ்டண்ட் பார்க்குறான், எங்கே ஹீரோயின் இங்கே தானே நின்னா காணுமேன்னு சொல்லிட்டு நான் இவங்க 3 பேர் மட்டும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து ஷிப்லேயே தான் இருக்கா. அப்போ ஷிப்பில் வேலை பார்க்குற 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி கன் ஷாட் சவுண்டு கேட்டுச்சு தெரியுமா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது ஏன்னா ஏதோ பறவையை துரத்துறதுக்காக சும்மா சுட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயினி நினச்சிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி எப்படி ஹீரோக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும், அவன்கிட்ட நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ அந்த சின்ன பையன் இங்கேயே வந்துடுறான். வந்துட்டு சட்டோ தான் ஒர்க், உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க. இவன் அங்கே ரூமில் உட்காந்து அவங்களோட கன்னை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் இங்கே வந்துடுறான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நீ உங்களுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயம் பேசணும்னு எனக்கு தெரியும், சீக்கிரம் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வா, இந்த ரூமை முதல்ல காலி பண்ணிட்டு வெளில போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி பார்த்தா ஹீரோ பார்த்து கன்னை கட்டுறா. ஹீரோ சொல்கிறான், அதை நான் பண்ணலன்னு உனக்கு தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினி சொல்கிறான், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நீ அவனை பார்த்தியா, அவன் வந்துட்டு என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் நம்மளுக்கு நடந்தது என்னதுன்னு காட்டுறாங்க. அந்த பையன் வந்துட்டு ஏதோ ரெக்கார்டரை போட்டு காட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின்கிட்ட. அதில் என்ன சவுண்டு கேட்கணும்னு நாய் குலைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஹீரோயினோட அம்மா பேசுகிறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் பொண்ணு தான் உங்களுக்காக அந்த பேக்கேஜ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. பார்த்தா ஹீரோயினி எதுவுமே அனுப்பலை. ஹீரோயினி பயந்து போய் நிற்கிறான், அம்மா எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், இப்போ உனக்கு சூழ்நிலை புரிஞ்சுதா, நீ வந்து ஹீரோவை எங்கள்கிட்ட கொடுத்துட்டினா உங்கள் அம்மா விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இங்கே ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்து அவன் கன்னெல்லாம் கழட்டி போட்டுட்டு கை தூக்கிட்டு நிற்கிறான் சரண்டர் ஆகிறதுக்காக. பார்த்தா ஹீரோயினி சொல்கிறான், ஏன் இப்படிலாம் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், நீ என்ன பண்ணாலும் சரி நான் எப்போதுமே ஓ சைடு தான். அவன் என்ன சொன்னான், என்ன உயிரோட கொடுக்க சொன்னானா இல்லை கொண்டுட்டு கொடுக்க சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறான், அடுத்த துறைமுகத்தில் உன்னை உயிரோட கொடுக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி அங்கே என்ன சொல்லியிருப்பானா, என்னால் முடியாது, அவன் வந்து என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவனை பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையல்கிட்ட சொல்லியிருப்பான். அவன் பார்த்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, பிடிச்சி கொடுக்கலன்னா அவங்க அம்மா கொண்டுருவோம் தெரியுமில்ல, நாங்கள் பிடிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அதோட நிறைய பேரை நாங்கள் கூப்பிட்டு வரணும், எனக்கு உன்னை பற்றி தெரியும், நீனும் அவனும் எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்கன்னு தெரியும், அதனால தான் உன்னை பிடிச்சி தர சொல்கிறேன், சரி உனக்கு இதுவும் பத்தலைன்னா நான் திருப்பி யாரையாச்சும் கழுத்தில் குத்தணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பாச கொண்டது இவன் தானே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அப்போ தான் ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் அப்பயும் நான் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், இதெல்லாம் ஏன் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இதில் உன் தப்பு ஒன்றுமே இல்லை, எல்லாமே என்னால் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினியிடம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் என் மைண்டு முழுக்க நீ தான் இருக்குது, அதுவே என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு நல்லா பேசினேன், உன் மைண்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது, குழம்பி இருக்குது, கொஞ்சம் அது ட்ரிங்க் அடித்தா சரியாயிருவேன், இப்படிலாம் பேச மாட்டேன் கண்ணப்பலான்னு சொல்லிட்டு நான் ட்ரிங்க் எடுக்கிறேன், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணு, நான் மித்ததெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் சொல்கிறா, எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கிற, எனக்காக எவ்வளோ தூரம் எனக்காக எல்லாத்தையுமே உன்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், உனக்காக நான் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன், நீ தான் நம்ப மாட்டேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறேன், இல்லை நான் நம்புகிறேன் உன்னைய, ஏன்னா 2 தடவை என்ன பிரச்சனையிலேருந்து நீ காப்பாற்றிருக்க, அதோட நான் என்ன நினச்சேன்னா, உன்கிட்ட நான் கன்னை காட்டுறப்பயே நான் எப்படி தோற்றுருவேன், நீ என்னை சுட்டு கொன்னுருவேன், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ தான் கன் எடுத்து தலைக்கு வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி நான் அடுத்தவங்களை சார்ந்து வாழ்கிறத முதல்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா.
அவள் கரெக்டாக ட்ரிகரை அழுத்த போகிறப்ப நல்ல வேளை ஹீரோ வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு என்ன பண்ண பார்த்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி எல்லாமே என்னால் தான் இப்போ அம்மாவுக்கும் பிரச்சனை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. இந்த ஒரு தடவை நீ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடலாம், ஆனால் திருப்பி இதே மாதிரி பிரச்சனை நடக்காதுன்னு என்ன உறுதி? அதனால நான் இல்லாமல் இருந்தாவே எந்த பிரச்சனையும் இருக்காது, அதனால தான் இப்படி பண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ அப்படி பண்ணக்கூடாது, எனக்காக நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி பற்றி கேட்குறா, இதில் உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது, எனக்கு ரீசன்ஸ் இருக்குது உன்னை இப்படி பார்த்துக்கிறதுலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். என்ன இப்போ வலிக்குதா, உனக்கு சாகணுன்னே விருப்பம் இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினி வந்து மயங்கிறா. அப்போ தான் இங்கே பாஸோட ஒய்ஃபை கட்டுறாங்க. அவங்க சிட்டிலேருந்து ஃபோன் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி பாஸ் வந்து ஐசியூவில் இருக்கார், இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, பேக்கப்புக்கு ஷிப்புக்கு ஆள் வந்திருந்தாங்களா அவங்கள்ட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி பாஸுக்கு நடந்த பிரச்சனையில் எல்லாருமே அங்கே கலவரமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த பேக்கப்புக்கு வந்த ஆளுங்கள்லாம், இது மாதிரி ஷிப்பில் வந்து எதுவுமே நடக்கலை, அந்த ஷிப்போட க்ரூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நடக்காத மாதிரியே எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டாங்க, எனக்கு எதுவும் இந்த ஷிப்பில் சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்கப் ஆஃபீஸர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ தான் இங்கே ஒரு வயசானவரை கட்டுறாரு. அவர் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காரு, ட்ரிப்பை நிப்பாட்ட வேணாம், நம்மளோட முக்கியமான கெஸ்ட்டை வேறு வரவே இருக்கணும், இல்லை சேஃபாக ட்ரிப்பை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ கூட உட்காந்துருக்க ஒரு பையன் சொல்கிறான், நான் வந்து அவனை விட நல்லா பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. யாரை பற்றி சொல்கிறான்னா, ஷிப்பில் ஒரு குட்டி பையன் சுற்றிக்கிட்டு இருக்கானே ஹீரோயினியும் பிள்த்துக்கிட்டு, அவனை விட நான் நல்லா வேலை பார்த்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இந்த பெரியவர் சொல்கிறாரு, அவனுக்கு இது ஃபஸ்ட்டு வேலை, அதனால 2-3 பிரச்சனை வரத்தான் செய்யும், உன் அண்ணனை பற்றி நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் தான் இந்த வேலையை பக்கத்துக்கு அந்த பையில அனுப்பிச்சி விட்ருக்கார் போல். இங்கே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோயினியை தான் கழுத்தை நெரிச்சே மயக்கம் போட வச்சுருப்பானா. அப்போ தான் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கட்டுறாங்க. இது யாரோட பாஸ்ட்டுன்னே தெரில. அப்புறம் 2 பசங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பையன்ட்ட, டே விளையாட சொல்கிற வரேன்னு சொன்னேன் இல்லை வரலையா அப்படிங்கிற மாதிரி. அவன் சொல்லிட்டு வர்றான், இல்லைடா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். அங்கே பார்த்தா யார் நிற்கிறான்னு பார்த்தா, இப்போ கூட ஒரு ஃபோனில் வயசானவர் பேசினார்ல, அவர் தான் நிற்கிறாரு. அவர் பேர் டோனியா. அவர் வந்து இவனை பார்த்து கூட்டிகிட்டு இருக்காரு, ரியாங்கா நல்லா வளர்ந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பேர் மாதிரியே இருக்குல்ல, இந்த பையிலும் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காஃபி ஷாப்க்கு வந்திருக்காங்க. அப்போ தான் வந்து இவர் கேட்டுட்டு இருக்காரு, ஸ்கூல்லாம் எப்படி போகுது, நல்லா போதா அப்படிங்கிற மாதிரி. இவன் சொல்லிட்டு இருக்காங்க, சூப்பராக போகுது, எல்லாமே உங்களால் தான். ஏன்னா வந்து போன எபிசோடில் பார்த்துருப்போம்ல, ஒரு சின்ன பையனுக்கு ரியாங்கான்னு பேரை வச்சு வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பார்ல, அது இந்த பையன் தான். அதான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது மாதிரி எனக்கு நீங்கள் பேர் கொடுத்து இது மாதிரி அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, நான் ஸ்கூலில் நல்லா படிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இவரும் பார்த்துட்டு, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும் ரியாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனும் பார்த்துட்டு, என்ன நம்பி இந்த வேலையை கொடுக்குறீங்களா, நிச்சயம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ணன் நம்பாமல் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த ரியாங்காங்கிற பையன் யாருன்னே தெரில. அடுத்த எபிசோடை பார்த்தா தான் தெரியும். அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.